அரசியல்வாதி இல்லை. சரியா? என்ன பொறுத்த வரையில இலங்கை மக்களும் இந்திய மக்களும் தொடர்புல இருக்கும். அதுதான் எவ்வளவு டிக்கெட் விலையில அதிகமா இருக்கணும் எவ்வளவு சொல்லுங்க. என்ன செய்யலாம் சாதாரண மக்களும் போகக்கூடிய மாதிரி இது சாதாரண ஃபிளைட்ல போறதுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? இது எவ்வளவு? 35. யார் சொன்னது 45? 35க்கு மேல வேற ஆகும் உங்களுக்கு இந்த டிக்கெட். அப் அண்ட் டவுன். இதை விட நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ரோட்ல துண்டு போட்டுட்டு இருக்கேன். இது இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அதுக்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் இந்த நடவடிக்கைகள் இருக்குன்றும் எலெக்ஷனுக்கு பிறகு இதெல்லாம் நிப்பாட்டுப்பட்டிருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது இருக்குமா இருக்காதா? நான் அரசியல்வாதி இல்லை. சரியா? என்ன பொறுத்த வரையில இலங்கை மக்களும் இந்திய மக்களும் தொடர்புல இருக்கும். அதுதான் என்னுடைய தேவை. அதுக்காக வேண்டிதான் இந்த கப்பல் ஆரம்பிச்சிருக்கிறமே ஒழிய வேற எந்த விதமான நோக்கங்களும் இதுல இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா நாங்கள் இதுல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இதுல முதலிட்டு இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு சைடுக்கு காட்டுக்கிறதுக்காக வேண்டி இல்லை. தயவு செய்து இப்படியான வதந்திகளை பரப்பாதீங்க. தயவு செய்து அது ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனே நிப்பாட்டெல்லாம் சொல்லாதீங்க. இது மக்களுக்காக நாங்கள் செய்யறது. அடிமட்டத்தில் இருக்கிறது எங்களுடைய இலங்கை மக்களும் தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஒற்றுமையா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கோம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அப்படினால தயவு செய்து இந்த இப்படியான விஷயங்களை நீங்கள் கேட்கவும் வேண்டாம். உறுதியா சொல்லுவேன், இது மக்களுக்கான சேவை. தேங்க்யூ.